கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இன்னைக்கு வாசித்த வேத பகுதியான சங்கீதம் 91 திருப்பிக் கொள்வோம். இதுல மொத்தம் 16 வசனங்கள் இருக்கு. இந்த 16 வசனங்களுமே எதை பத்தி சொல்லுதுன்னா தேவனுடைய பாதுகாப்பை குறித்து சொல்லுது. அதனால இது என்ன செய்யுதுன்னா பாதுகாப்பின் சங்கீதம் என்று அழைக்கப்படுது. இதுல முதல் 2 வசனத்தையும் நம்ம தேவனை நம்புகிறவர்களுக்கு தேவனுடைய பாதுகாப்பு என்ற தலைப்புல எடுத்துக்கொள்ளலாம். முதல் வசனத்தை வாசித்தோம்னா, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்ப நம்ம உன்னதமான தேவனுடைய மறைவில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும்? சர்வ வல்லவருடைய நிழலின் பாதுகாப்பு கிடைக்கும். சர்வ வல்லவருடைய நிழலின் பாதுகாப்பு. நம்ம வெயில் காலத்துல ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறோம், நம்ம என்ன தேடுவோம்னா நிழல் தருகிற ஒரு அடர்த்தியான மரத்தை தேடுவோம். அந்த மரத்துல போய் நம்ம நின்னோம்னா நமக்கு களைப்பெல்லாம் மாறும். அது மாதிரிதான் ஏசப்பாவை நம்ம என்ன செய்யணும், நமக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் எல்லாமே ஏசப்பாவுக்கு தெரியும். ஆனா நம்ம என்ன செய்யணும்னா அவருக்கு நிழல்ல போய் நின்னாதான் நமக்கு என்னது பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் மாறும். அது மாதிரி ஒரு விஷயத்தை யோசிங்க. நம்ம வெயில நடந்து போகிற நேரம் அந்த மரமா நம்மளை தேடி நிழல் தராது. நம்ம தான் அந்த மரத்தை தேடி போய் என்ன செய்யணும், நிழலை பெற்றுக்கொள்ளணும். அது மாதிரி ஏசப்பாவோ நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தெரிஞ்சாலும் அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா அவருடைய சமூகத்துல போய் நம்ம இருந்து நம்ம கஷ்டங்களை அவர்கிட்ட சொல்ற நேரம் அவர் நம்மளை அந்த கஷ்டத்துல இருந்து நம்மளை பாதுகாப்பார். 3வது வசனத்துல இருந்து 16 வசனங்கள் வரைக்கும் தேவனை வாஞ்சையாய் தேடுகிறவர்களுக்கு தேவனுடைய ஈவு அப்படின்ற தலைப்பு கீழே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 3வது வசனத்தை வாசித்தோம்னா, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பார். இதுல ரெண்டு விஷயங்களுக்கு தேவன் நம்மளை பாதுகாக்கிறார். ஒண்ணு வேடனுடைய கண்ணி, 2வது பாழாக்கும் கொள்ளை நோய். வேடனுடைய கண்ணி, வேடன் எதற்கு கண்ணி வைக்கிறான்? வேடன் பறவைகளுக்கு கண்ணி வைப்பான். அப்படி அவன் கண்ணி வைக்கிற நேரம் ஒரு கண்ணி வச்சுட்டு அதுல தானியங்களையும் நெல்லையும் போடும். அந்த பறவைகளுக்கு அந்த கண்ணுக்கு தெரியாது, அந்த தானியங்களும் நெல்லும் அதுக்கு கண்ணுக்கு தெரியும். அதை பார்த்துதான் அது என்ன செய்யணும், அந்த கண்ணியில போய் சிக்கிக்கொள்ளும். அது மாதிரி சாத்தான நமக்கு என்ன செய்வான்னா ஒரு கண்ணி விரிப்பான். அந்த கண்ணி நமக்கு கண்ணுக்கு தெரியாது, பாவ இச்சைகளை நம்ம கண்ணுக்கு காட்டும். அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரிந்து நம்ம போய் அந்த கண்ணியில சிக்கிக்கொள்வோம். அந்த கண்ணிக்கும் தேவன் நம்மளை என்ன செய்யறாருன்னா பாதுகாக்கிறார். 4வது வசனத்தை வாசிப்போம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகமாகும். தேவன் தமக்கு சிறகுகளால நம்மளை மூடுவார். கோழி தன் குஞ்சுகளை எப்படி மறைச்சு கொள்ளும்? பருந்து ஏதாவது வார நேரம் கோழி தன் குஞ்சுகளை கூப்பிட்டு அதுக்கு சிறகுகளே மறைச்சுக்கொள்ளும். அப்படி மறைக்கிற நேரம் குஞ்சுகள் வெளியே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு என்ன செய்யணும், கோழி தன் குஞ்சுகளுக்கு கொடுக்கும். அது மாதிரி ஏசப்பாவும் சாத்தானுக்கிட்ட இருந்து நம்மளை மறைக்கிறதுக்கு அவருக்கு சிறகுகள் கீழே மூடுவாரு. ஆனா சாத்தானுக்கு நம்மளை காட்ட மாட்டாரு. நம்மள அவரை சிறகுகளை மறைக்கிற நேரம் கோழி குஞ்சுகள் அந்த சிறகுகள் உள்ள இருக்கிறது வெளியே எப்படி தெரியலையோ அது மாதிரி ஏசப்பா நம்ம சாத்தானுடைய கண்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்வார். 11ஆம் வசனத்தை வாசித்தோம்னா, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அப்ப நம்ம போகையிலும் வருகையிலும் பாதுகாக்க தேவன் யாருக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார்? தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். நம்ம நினைப்போம் நமக்கு தேவன் ஒரு தூதனை தான் பாதுகாப்பா கொடுத்திருக்கார், 2 தூதனை தான் பாதுகாப்பா கொடுத்திருக்கார். ஆனா இங்க வசனத்தை நம்ம கவனித்தோம்னா தூதர்களுக்கு தூதர்களை தான் நமக்கு பாதுகாப்பா தந்திருக்கிறார். ஒரு தூதன்னு சொல்லல, 2 தூதன்னு சொல்லல. அப்போ பரலோகத்தில் இருக்க அந்த கோடிக்கணக்கான தூதர்களையும் தேவன் யாருக்கு நமக்கு பாதுகாப்பா வச்சிருக்காரு. 16ஆம் வசனத்தை வாசித்தோம்னா, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அப்ப நம்ம திருப்தியாகிற வரைக்கும் நமக்கு நீடித்த நாட்கள் உண்டு. நம்மளை திருப்திப்படுத்தி நம்மளை நீடித்த நாட்கள் தந்து தேவன் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தையும் படைச்சாங்க. வானத்தை படைச்சாங்க, பூமியை படைச்சாங்க, மிருக ஜீவன்களை படைச்சாங்க, நட்சத்திரங்களையும் படைச்சு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் சொல்லி அழைக்கிறார். ஆனா மனுஷனை கடைசியா படைச்சிட்டு எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கறதோட மனுஷன் ஒரு தனிப்பட்ட முறையை பாதுகாக்கிறார். எப்படி தெரியுமா? அவர் தம்முடைய உள்ளங்கையில மனுஷனை வரைஞ்சி அவர் என்னைக்கும் பார்த்து நம்மளை பாதுகாக்கிறார். அப்படிப்பட்ட பாதுகாப்புல வாழ நம்ம அர்ப்பணிப்போம். தேவன் நம்மளை பாதுகாப்பாராக. ஆமென்.